You are not the in-house counselor. அப்படினால பிக் பாஸ் மச்சியோட கேம் சும்மா இல்ல சொல்றது என்ன பேசுனாங்க எப்ப பேசுனாங்க மைண்ட்ல உங்களோட லாயல்ட்டின்னு அனௌன்ஸ் பண்ணுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே தரமா வந்திருக்குங்க. ஆக்சுவலா அமித்தோட ஒய்ஃப் சிவரஞ்சினி இருக்காங்கல்ல, அவங்க தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அமித்துக்கு நிறைய அட்வைஸ்லாம் தராங்க. என்ன அட்வைஸ்லாம் தந்திருக்காங்கன்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்க்குறவங்க லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. சிவரஞ்சினி வரப்போறாங்க, பார்வதியை போட்டு பொழக்க போறாங்கன்ற மாதிரி தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஏறக்குறைய சிவரஞ்சினி எல்லாரையும் போட்டு பொழப்பாங்க போல. ஏன்னா இந்த ப்ரோமோலிய 3 பேரை இவங்க போட்டு பொழக்கிறாங்க. இவங்க 3 பேர் என்ன கேம் விளையாடிட்டு இருக்காங்கன்றதையும் அமித் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுல பார்வதி ஒருத்தங்க, இன்னும் 2 பேர் யாருன்னா சாண்ட்ரா, அதுக்கப்புறம் அரோரா. ஓகேவா? முதல்ல இவங்க என்னெல்லாம் சொல்றாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அமித், இது நம்ம வீடு கிடையாது, பிக் பாஸ் வீடு. நீ நம்ம வீட்டில் இருக்க மாதிரி நடந்துக்கிற, அதாவது ஒரு ப்ராப்ளம்னா என்ன ஏதுன்னு பொறுமையா உட்காந்து பேசிட்டு இருக்க. ஆனா இது பிக் பாஸ் வீடுன்றத முதல்ல அழுத்தி சொல்லிடுறாங்க. இதை தாண்டி சாண்ட்ராவை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சாண்ட்ரா சோகமா உட்காந்துட்டு இருக்காங்கன்னு நீ போய் சமாதானம்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க. உனக்கு புரியலையா? அவங்க விளையாடுறது கேமு. அவங்க தமிழ் பிக் பாஸ், மலையாளம் பிக் பாஸ் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு இங்க வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவங்க அழுத மாதிரி தனியா போய் உட்காந்துட்டு இருக்கிறதே ஒரு டிராமா தான். நீ அந்த டிராமால போய் வந்து நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க ஏன் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அக்கறையா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க. சேச்சியை பொறுத்த வரைக்கும் சூப்பரா கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முதல்ல சாண்ட்ரா பண்ணிட்டு இருக்கிறத போட்டு உடனே உடைச்சிட்டு இருக்காங்களா. அடுத்ததா அரோரா பக்கம் வராங்க. அரோராவை பொறுத்த வரைக்கும் சூப்பரா ஒரு விஷயத்த பண்றா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா உண்மையாலேயே அரோரா அது பண்றாங்க தான். அரோராவை பொறுத்த வரைக்கும் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நல்லா கவனிச்சுக்கிறா, சூப்பரா அப்சர்வ் பண்ணிக்கிறா. நடக்கும் போது அதை நல்லா கவனிச்சுக்கிட்டு அதை எங்க சொல்லணும்னு வரைக்கும் அவகிட்ட பிளான் இருக்கு. அதாவது நடக்கிற விஷயத்த அங்கேயே சொல்லணுமா, அங்கேயே பிரச்சனை பண்ணுமா, இல்ல வீக்கெண்ட்ல பிரச்சனை பண்ணுமா, அதெல்லாம் அவளுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க அரோராவோட கேமே அதுதான். அது வந்து தப்பே சொல்ல முடியாது. அது வந்து அவங்களோட விருப்பம் தான். எல்லாருமே ஒரு கேம் ஆடுறாங்க, அரோராவும் அந்த கேம் ஆடுறாங்க. அது ரொம்ப சாமர்த்தியமான கேம். ஆக்சுவலா அரோரா வந்து பிரச்சனை நடக்கும், அதெல்லாம் நல்லா கவனிச்சுப்பாங்க. கவனிச்சுட்டு விஜய் சேதுபதி கிட்ட சொல்ற வாய்ப்பு வரும்போது நச்சுன்னு சொல்லுவாங்க. 50 நாள் இதை அரோரா பண்ணல, விஜய் சேதுபதியா அதான் சொல்லியிருப்பாரு, ஏமா நீ ஏமா இப்படி இருக்கன்ட்டு. ஏன்னா வந்து இவங்க எது சொன்னாலும் வந்து அப்படியே எதுவுமே பதிலே லேட்டா தான் சொல்லுவாங்க. விஜய் சேதுபதி உட்காருன்னு 50 நாள் சொன்னாரு. அதுல அரோரா வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா, நம்ம பிரச்சனையை வந்து இந்த வீக்கெண்ட் நல்லா அட்ரஸ் பண்ணோன்ட்டு. அப்படி அட்ரஸ் பண்ணி 2-3 வாட்டி விஜய் சேதுபதி கிட்ட பாராட்டு வாங்கிட்டால. அந்த விஷயத்தை தான் சிவரஞ்சினி சொல்றாங்க. அவ பிரச்சனையெல்லாம் கவனிக்கிறா, கவனிச்சு எங்க அட்ரஸ் பண்ணா கரெக்டா இருக்குமோ அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கா, சூப்பரா ஒரு பிளே பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அது பாராட்டுற மாதிரியும் இருக்கு, திட்டுற மாதிரியும் சொல்ல முடியாதுங்க. சொல்லப்போனா அது பாராட்டுற மாதிரி தான் இருக்கு. அவன் நல்லா கேம் விளையாடுறா, நீ அந்த மாதிரிலாம் கேம் விளையாட மாட்டேற, அந்த மாதிரி கேமை விளையாடு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரோமோல இவங்க 3 பேரை பத்தி சொன்னதான் காமிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாரை பத்தியும் சொல்லியிருப்பாங்க. கனியை பத்தி இவங்க சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி திவ்யாக்கும் இவருக்கும் கிளாஷ் போச்சு பாத்தீங்களா, அதை பத்தி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேரை பத்தி சொல்லியிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. மற்ற ஃபேமிலிலாம் பெருசா மற்றவங்களை பத்தி சொல்லல, இவங்க நிறைய சொல்ற மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து இந்த மாதிரி சொன்னா மக்களுக்குமே பிடிக்காது. என்ன நீ ஓவரா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க, என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்கன்னு இவங்கள போட்டு அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் ஃபுல் எபிசோட்ல இவங்க எந்த அளவுக்கு பேசுறாங்கன்றத பொறுத்து தான் இவங்கள அடிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியும். ஏன்னா மக்கள் வந்து வெளியே இருக்கவங்களையே கண்டஸ்டன்ட் அடிச்சிட்டு இருக்க மக்கள் வெளியே இருந்து யாராவது வந்து ஓவரா பேசினா அவங்களையும் போட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி சிவரஞ்சினி மாட்ட கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பயங்கரமா பேசுறாங்க. சோ இதை தாண்டி சிவரஞ்சினி 3ஆவதா யாரை பத்தி சொல்றாங்கன்னா, அவங்க சொல்ல இவரா கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, பார்வதி கூட என் பின்னாடிலாம் பேசுறாளா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு சிவரஞ்சினி என்ன சொல்றாங்கன்னா, அவளோட லாயலிட்டி முழுக்க கேம்ல மட்டும்தான் இருக்கு. அதாவது அவ விளையாடுற கேம்க்கு மட்டும்தான் உண்மையா இருக்கா, கேம்ல ஜெயிக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு மூவும் பண்ணிட்டு இருக்கா. அதாவது உனக்கு லாயலா இல்லன்றதை இவங்க சொல்றாங்க. இதை தாண்டி என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு கேம்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அவ என்ன எக்ஸ்ட்ரீம்க்குனாலும் போவா, இதுதான் அவளோட கேமாவே இருக்கு. நான் உன்கிட்ட என்ன சொல்றேன்னா, நீ கொஞ்சம் அவேரா இரு, அவகிட்ட கொஞ்சம் அவேரா இருன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவகிட்ட கொஞ்சம் கவனமா இருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவரஞ்சினி எல்லார பத்தியும் ஹஸ்பண்டுக்கு புரிய வச்சு இதுக்கப்புறம் கேமை கூட விளையாட வச்சுட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இதுக்கப்புறம் அமித் கிட்ட விளையாடுறதுக்கு 2 நாள் தான் கேமே இருக்கு. ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து ஓட்டிங் படி பார்த்தா அமித் லாஸ்ட்ல இருக்காரு, அமித் சுபிக்ஷாலாம் லாஸ்ட்ல இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன நீச்சல் அடிச்சாலும் சரி அடுத்த வாரம் போறது கஷ்டம். இந்த வாட்டி 2 பேரை தூக்குறதா இருந்தா கண்டிப்பா அமித் வெளியே போக போறாரு. இந்த நேரத்தில்
இவருக்கு இவ்வளோ அட்வைஸ் பண்ணியும் பிரோஜனம் கிடையாதுங்க. இதுக்கப்புறம் இவர் கேமை மாற்றி 2 நாளுக்குள்ளே என்ன கேமை மாற்றுவார், அவ்வளோதான். இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஒய்ஃப் இருந்தாலும் நம்ம சைடில் அட்வைஸ் எல்லாம் பண்ணிடலான்றதுக்காக அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பொண்ணு வந்திருக்காங்க. பொண்ணை பார்த்து இவர் பயங்கர எமோஷனல் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ சிவரஞ்சினி சொன்ன அட்வைஸ்லாம் கரெக்ட் தானா? இதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கனியை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. கனியை பற்றி பேசியிருப்பாங்க, திவ்யாவை பற்றி பேசியிருப்பாங்க. நிச்சயமாக ஃபுல் எபிசோடில் பாருங்கள் அவங்கள பற்றி பேசியிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. சிவரஞ்சினி சொன்னதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லாருமே பார்வதியை தான் இவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் இவங்க எல்லார்கிட்ட இருக்க பிரச்சனையும் தான் பேசிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.